ஹாய் மக்களே, வணக்கம். இப்போதான் ஆஃபீஸ்லேருந்து வந்தேன். தோசை சுடணும், சட்னி அரைக்கணும். மணி பார்த்திங்கன்னா 9:45. டிசம்பர் மாதமா 31/12/2023 வந்து லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் 22-23 இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு 31/12/2023 வரைக்கும் தான் தேதி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைல் பண்ணால் நாட் இன் யூஸ், அது வந்து இன்வேல்யூ, அதாவது இன்எலிஜிபிள் ஆகிடும், இன்வேலிட் சரல் காப்பி ஆகிடும். அது யூஸே இல்லை, அதை ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் அவ்வளோ நேரம் வேலை. நான் சீக்கிரம் வந்துட்டேன். ஆக்சுவலி இன்றைக்கி எப்படியும் ஒரு நைட்டு 12 ஆகும்னு நினச்சேன். பட் என்னால் இருக்க முடியல, கழுத்து வலி வந்துருச்சு, கை வலி வந்துருச்சு. ஆடிட்டர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு வந்துட்டேன் நான். சரி, ஒரு 3-4 கேஸ் தான் இருக்குது, நாளைக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, டிஷ் வாஷர் அது வந்து காமிக்கலாம், ஆனால் வெளிச்சம் எப்படி வரும்னு தெரியல. யூஸ் பண்ணிட்டேன், ஒரு 2 தடவை 3 தடவை யூஸ் பண்ணிட்டேன். அது எப்படி சொல்கிறது, அவ்வளோலாம் ஆனால் க்ளீன் இல்லை. எப்படின்னா பண்ணலாம், என்ன மாதிரியான ஆட்களுக்கு அது கண்டிப்பாக யூஸ் தான். ஜாமானே விளக்க முடியாமல், கேட்க ஆள் இல்லாமல், ஸ்மெல் வந்துட்டு அப்படி இருக்கிறதுக்கு டிஷ்வாஷர் எவ்வளவோ பரவாயில்லைங்க, கண்டிப்பாக வாங்கலாம். எப்படி வந்து வாஷிங் மிஷின் வந்து இப்போது எல்லா வீட்லேயும் அது அத்தியாவசியமாக இருக்கோ, இன்னும் கொஞ்சம் நாளில் எல்லார் வீட்லேயும் டிஷ்வாஷர் வந்துடும். டிஷ்வாஷருக்கு ஏற்ற மாதிரி நாம் சமையல் பொருள், அந்த பாத்திரங்கள்லாம் வாங்குகிற அளவுக்கு வந்துடும். ஏன்னா எனக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குது. நான் அந்த ஜாமான் விளக்குறதுல மட்டும்தான் அஃபெக்ட் ஆனேன். ஏன்னா சிங்கில் நிற்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டார். அதனால் அப்பா, எனக்கு எவ்வளோ ரிலீஃபாக இருக்குது அந்த டிஷ்வாஷர் இருக்கிறது, பயங்கர ரிலீஃபு. அப்படியே அதெல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டேன்னா அதே கழுவி கொடுத்துருது. நான் எடுத்து யூஸ் பண்ணும்போது மட்டும் சும்மா ஒரு அலசிப்பேன். எனக்கு எதுவும் அது மனசில் நம்ம தேய்ச்சி கழுவுற மாதிரி அந்த அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரலை. இருந்தாலும் ஓகே, க்ளீனாக இருக்கா, அதுவே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. நம்ம இடம், நம்ம கிச்சன் க்ளீனாக இருக்குது, எதுவுமே ரொம்ப நாள் போட்டு வைக்கல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிங்க்கு க்ளீனாக இருந்தாலே மகாலட்சுமி நம்ம வீட்டில் தங்குவாங்க. நம்மளுடைய கிச்சன் சிங்க்கு க்ளீனாக இருக்கணும்னு ஒரு சகோதரர் எனக்கு சொன்னார். அவர் பேர் வந்து சுரேஷ். அவர் வந்து பூஜைலாம் பண்ணுறவர், ஐயர் தான். அவர் சொல்வார், காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுடுங்கக்கா, குளிச்சுட்டு ஒரு விளக்கை மட்டும் ஏற்றிடுங்க பிரம்ம முகூர்த்தத்தில். அதே மாதிரி சிங்கை க்ளீனாக வச்சுக்கோங்க. எப்பயுமே வீட்டில் ஒரு மந்திரம் ஓடணும். இது இருந்தாலே போதும், நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகமாக நம்மளை தேடி வராது. இதுதான் மங்களகரம். நம்ம ரொம்பலாம் அலட்டிக்க வேண்டாம் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு. இந்த 4 விஷயங்கள், இந்த 3 விஷயங்கள் மட்டும் நீங்கள் சரியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே கடாட்சம், லக்ஷ்மி கடாட்சம் இருக்குன்னு அவர் சொல்வார். அந்த தம்பி சொன்னதை தான் நான் இப்போ ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் எனக்கு உடம்பு முடியாதப்ப என்னால் அதை ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னா சிங்கில் நின்று ஜாமான் இப்போ கூட எனக்கு இந்த வெயிட்டு, வண்டி ஹெவியான வண்டியை நான் ஹெவியாக ஹேண்டில் பண்ணால் கூட எனக்கு அந்த இடத்துல வெயிட் ஜாஸ்தி ஆகிடுது. இந்த பக்கம் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ண முடியும், நம்ம வண்டி ஓட்டும்போது, வண்டி தள்ளும்போது, வண்டியை நகர்த்தி வைக்கும்போது அப்படிலாம் இந்த இடத்துல இப்படி தானே செய்கிறோம். அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண முடியாமல் இருக்கிறதுனால சரியாகவே ஆக மாட்டேது கை.
நீங்கள் ரெஸ்ட் எடுத்தால் தான் சரியாகும், ரெஸ்ட் எடுத்தால் தான் சரியாகும். இருப்பவே 95 கிலோ கிட்ட வந்துட்டேன் நான் ரெஸ்ட்டு அது இதுன்னு. இன்னும் நான் ரெஸ்ட் எடுத்தேன்னா வாசலில் இடிக்க வேண்டியது தான் நான் வர்றதுக்கு. அதனால் டிஷ்வாஷர் பெஸ்ட்டு தாங்க, சூப்பர். உண்மையாலுமே என்ன ஒன்று, பால் பாத்திரம் நம்ம தேய்ச்சி கழுவோம்ல, அது உள்ளார அந்த லேயர் மட்டும் கொஞ்சம் எனக்கு ஏதோ அப்படி இருக்க மாதிரி ஏதோ ஒரு ஃபீல் வந்துச்சு. மிச்சபடி தட்டெல்லாம் பல தட்டு, டம்ளர், கரண்டி, அதேமாதிரி நீங்கள் 10 இல்லாமல் வச்சிங்கன்னா, அதில் ஏதாவது ஒட்டிகிட்ருக்கு அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு கழுவிட்டு வச்சிங்கன்னா அது அழகாக க்ளீன் பண்ணிடுது. ஏதாவது 10ஓட நம்ம வச்சோம்னா அது இப்படி சுற்றி ஸ்ப்ரே மேலே தான் அடிக்கும். தண்ணி வந்து இப்படி சுற்றும், கீழேருந்து இப்படி அடிக்கும். ஒரு ஃபேன் மாதிரி ஒன்று வந்து இப்படி சுற்றுது, அது வந்து எல்லா இடத்துலையும் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணுது. அந்த ஸ்ப்ரே பண்ணுறதுல தான் அது கழுவுது. ஸோ அது எங்கேயாவது மேலே போய் ஒரு கரண்டிலே எங்கேயோ ஒரு இடத்துல பத்து உட்காந்துருது. அது 2-3 டைம் நான் அது ஒரு டைம் தான் நான் பார்த்தேன் ஆக்சுவலாக. அதேமாதிரி 2 டைமும் க்ளீனாக தான் இருந்தது. ஓகே, அது யாருமே கண்டுக்காமல் சிங்கில் நாரிக்கிட்டு கிடக்கிறதுக்கு டிஷ்வாஷர் எவ்வளவோ பரவாயில்ல, துணிஞ்சி வாங்கலாம். ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பயங்கரமான ஒரு பக்க பலம் டிஷ்வாஷர். ஏன்னா விளக்கிட்டு அதுக்கப்புறம் சமைக்கிறது எவ்வளோ ஒரு டென்ஷனான விஷயம்னு நான் அனுபவிச்சிருக்கேன். அதுவும் என்ன மாதிரியான ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து இது வந்து வரப்பிரசாதம் தான். எனக்கு இன்னைக்கு வந்து வண்டி கொஞ்சம் ஹெவியாக மூவ் பண்ணிட்டேன். இந்த கையால் தூக்கிட்டேன், இப்படி தூக்கி இப்படி தள்ளிட்டேன், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி. அது வந்து இப்போ எனக்கு பிடிச்சிக்கிச்சு பாருங்கள். என்னால் இந்த கையை வந்து உங்களுக்கு என்னை பார்க்கும்போது தெரியாது, பட் நான் வந்து ரொம்ப ட்ரை பண்ணி நேராக நின்றுட்டு இருக்கேன். நான் நிற்கணும்னா அப்படி தான் நிற்கணும். இவ்வளோ தூரம் எனக்கு வந்து வெயிட்டு அப்படியே நான் அதை இழுத்து இப்படி நின்றுட்டு இருக்கேன். ஏன்னா அவ்வளோ வெயிட் எனக்கு இந்த சைடில் இருக்குது. அதாவது வெயிட் மீன்ஸ் என்னென்னா, ரத்த ஓட்டம் இல்லாமல் நமக்கு வெயிட் ஆகிடும் தெரியுங்களா? ரத்த ஓட்டம் இல்லைன்னா கால்லாம் மறுத்துச்சுன்னா வெயிட்டாக தெரியும்ல, அந்த மாதிரி ஆகிடுது. இது என்ன டிசீஸ்னே எனக்கு தெரியலங்க. எனக்கு 42 வயசு ஆகுது. நிறைய நோயாளிகளை நான் பார்த்துட்டேன். எங்கள் குடும்பத்திலே சில பேருக்கு அது இதுன்னு வந்திருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு நோயை நான் எங்கேயுமே பார்க்கலங்க. இது ரொம்ப ரொம்ப இட்ஸ் ஹர்ட்டிங் எல்லாத்துலேயுமே. அதை நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பட் என்னுடைய துரோகிக்கு கூட இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரக்கூடாது. ஏன்னா இது வந்து பார்க்குறதுக்கு நோயா மாதிரியும் தெரியாது. அந்த நோய் இருக்கிறவங்க மட்டும்தான் அதை அனுபவிக்க முடியும். அதை யாராலையும் புரிஞ்சுக்கவும் முடியாது. நம்ம நடிக்கிறாங்க, ஆக்டிங் மாதிரி தெரியும். ஆனால் இது நம்மளுடைய நம்பிக்கையே உடைக்கிற மாதிரியான நோய். இது எந்திரிச்சு கூட உட்கார வைக்க முடியாது நம்மளை, அந்த மாதிரி. அதாவது பேரலைஸ், இது வந்து பேரலைஸ்க்கு ஈக்குவலான நோயின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா என்னால் எதுவுமே செய்ய முடியாது. நான் நல்லா இருக்க மாதிரி தான் தெரியும், என்னால் எதுவும் செய்ய முடியாது. சம்டைம்ஸ் என் ஹஸ்பண்ட் கூட நீ உண்மையாக தான் சொல்கிறியான்னு கேட்பாங்க. அப்போல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது என்ன சொல்கிறது, அது நம்ம யார்கிட்டையும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா வலி நம்ம தான் தாங்குகிறோம், அதை வந்து அவங்க உணர முடியாது. நம்ம சொன்னாலும் அது பெருசாக அவங்க எடுத்துக்க முடியாது. ஏன்னா அது அவங்க ஃபீல் பண்ண முடியாதுல்ல, நம்ம தானே ஃபீல் பண்ண முடியும். ஸோ இது வந்து வரக்கூடாதுங்க. எதிரிக்கு கூட இல்லை, என் துரோகி கூட, எனக்கு துரோகம் பண்ணவங்களுக்கு கூட இந்த மாதிரி ஒரு ஒரு நோய் வந்து வரவே கூடாது. அதனால் கொஞ்சம் உடம்பெல்லாம் பார்த்துக்கங்க. ஏன்னா உடம்பு வந்து இந்த மிஷின் வந்து கடவுளால் படைக்கப்பட்ட அற்புதமான மிஷின். இந்த மிஷினை வந்து நம்ம பார்த்துக்கிறதுக்கு வந்து நம்ம ரொம்ப மெனக்கடணும். கொஞ்சம் நமக்கான டைமை நம்ம ஒதுக்கணும். நான் 15 வயசில் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். இன்றைக்கி வரைக்கும் நான் இன்னும் ஓய்வு எடுக்கலை. எனக்கு 42 வயசு ஆகுது. இப்போ வரைக்கும் நான் ஓய்வு எடுக்கலை. அதனாலேயோ என்னவோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் இருக்குது, எனக்கு கடமைகள் இருக்குது. நான் ஓடியே ஆகணும். யாரும் எனக்கு செய்கிறவங்க கிடையாது. யாரும் செய்கிறவங்க இல்லை தான். அவங்கவுங்க உழைச்சாதானே அவங்கவுங்களுக்கு காசு. ஸோ டிஷ்வாஷர் எல்லாருக்கும் வேணும். அது என்னை போல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேணும்.
நம்ம நல்லா தான் இருக்கிற மாதிரி தெரியுதுல்ல. எனக்கே என்னை வந்து கேமராவில் பார்க்குறதுக்கு நீ நல்லா தானே இருக்கன்ற மாதிரி தெரியுது. மற்றவங்க நினைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையோன்னு தோணுது. பட் அது வலி. அந்த வலியை வந்து நான் தான் உணர முடியும். தேங்க்யூ.